டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பார்த்த வரைக்கும் ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் மார்க் ஸ்கோரிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். ஸோ திருக்குறள்ல வந்து 15 கொஷின்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த திருக்குறளை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இதுல 4 முக்கியமான பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா திருக்குறள்ல வந்து 20 அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 20 அதிகாரங்கள்ல நம்ம ஒரு நாளைக்கு 2 அதிகாரங்கள்னு சொல்லி படிச்சா நம்ம கண்டிப்பா முடிச்சிட முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க குடுத்திருக்க அதிகாரங்கள் மட்டும் தான் கேட்பாங்களா அப்படி கிடையாது. நீங்க படிக்கும்போதே ஒவ்வொரு இயலுக்கும் புக் பேக்ன்னு சொல்லிட்டு இருக்கும்ல. அதுல இருக்கக்கூடிய திருக்குறள பத்தியும் நீங்க படிச்சுக்கிறது நல்லது. ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டா போதும் அதெல்லாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க படிக்கிற குறள வந்துட்டு முதல்ல அதற்கான விளக்கத்த படிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த குறள படிச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியா வந்து மெமரைஸ் ஆகும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குறளையும் உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவத்தோட நீங்க இணைச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது இன்னும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். ரீகால் பண்றதுக்கு. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு குறள் வந்து எழுதி பாருங்க. எழுதி பார்த்தீங்கன்னா, அது நம்ம வந்துட்டு 10 தடவ படிக்கிறதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ எழுதி பாருங்க. இதுல பாருங்க சிலபஸ்ல குடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து இந்த மாரி இடம் மாறியுள்ள சீர்கள வந்துட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸும் வந்து திருக்குறள்ல இருந்து தான் வந்திருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, அதே மாரி திருக்குறள் பத்தி சம்மந்தமா வேற என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சில ஒரு பேராகிராஃப் குடுத்துட்டு, இது எந்த குறளுக்கு சம்மந்தமா இந்த பேராகிராஃப்ல குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லையா, ஒரு திருக்குறள் லைன் குடுத்துட்டு, பின்னாடி வரக்கூடிய லைன் என்ன இதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாரி கேட்டுருக்கலாம். இந்த குறள் வந்து எதுல முடியும்? அந்த மாரி கேட்கலாம். இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க திருக்குறள்ல கம்ப்ளீட்டா படிச்சா மட்டும் தான் உங்களால முடியும். ஸோ அப்படி படிங்க. தேங்க் யூ.